ஏஐ ஆஃப் யூஸ் பண்ணினா அது உங்க வாய்ஸ் மட்டும் காப்பி பண்ணாது, உங்க ஃபியூச்சரும் சொல்லும். 2025இல் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஒரு ட்ரெண்டிங் ஏஐ வாய்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணினார். வாய்ஸ் மோட மாதிரி. அவர் தன் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி ஃபன்னி ரீல்ஸ் கிரியேட் பண்ணினார். ஒரு நாள் லேட் நைட் 2:22 அவருக்கு ஒரு நியூ வாய்ஸ் நோட் ஜெனரேட் ஆயிடுச்சு. அவர் சென்ட் பண்ணல. ஆனா ஆப்ல சேவ் ஆகி இருந்துச்சு. அவர் ப்ளே பண்ணினார். அதில் அவரோட வாய்ஸ் தான். ஆனா அவர் பேசாத வேர்ட்ஸ். நீ இந்த வீடியோ அப்லோட் பண்ணாதே. அவர் ஷாக். பிராங்க் நினைச்சு இக்னோர் பண்ணினார். அடுத்த நாள் அவர் ஒரு ஸ்கேரி ரீல் அப்லோட் பண்ணினார். 10 நிமிடம் கழிச்சு சேம் ஏஐ ஆப்ல இன்னொரு வாய்ஸ் நோட். நீ கேட்டே இல்ல. அவர் பேனிக். ஆப் டெலீட் பண்ண ட்ரை பண்ணினார். ஆனா டெலீட் ஆகல. சடனா ஃபோன் ஸ்கிரீன் கிளிச். ஃப்ரண்ட் கேமரா தானாக ஓபன். ஸ்கிரீன்ல அவர் ஃபேஸ். ஆனா ஸ்மைல் வேற மாதிரி. அந்த ஏஐ வாய்ஸ் மீண்டும், இப்போ நான் தான் நீ. அவர் ஃபோன் ஆஃப் பண்ணினார். அடுத்த நாள் அவர் சோஷியல் மீடியா ஓபன் பண்ணினார். அவரோட அக்கவுண்ட்ல புதிய வீடியோஸ் அப்லோட் ஆகி இருந்துச்சு. அதில் அவர்தான். ஆனா அவர் ஷூட் பண்ணவே இல்ல. அந்த வீடியோஸ்ல அவர் கேமராக்கு பார்த்து சொல்றார், நான் ரியல் இல்ல, நான் காப்பி. இப்போ நீங்க ஏஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்க வாய்ஸ் மட்டும் இல்ல, உங்க லைஃப்யும் காப்பி ஆகலாம்.